எந்த ராசிக்கு வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்குது சார்? இப்போ ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா, எப்போவுமே வருட பலன்களை நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மெயினாக எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து குருவை எடுத்துருவாங்க வருட பலன் சொல்லும்போது. அப்போ ஒரு வருஷ பலன் டோட்டலாக எடுக்கும்போது அதெல்லாம் எக்ஸாக்டாக வராது. சனியும் முன்னையும் போவார், பின்னையும் வருவார், வக்கரமாக நிற்பார். இப்படிலாம் இருக்கும்போது என்னென்னா அந்த வருட பலன் எடுக்கும்போது தொந்தரவு இருக்கும். இந்த 4 பிளானட் என்னென்னா இயர்லி பிளானட்ஸ்னு பேர். வருடம் தான் அது சேஞ்ச் ஆகும். தினபலன் சந்திரன் டெய்லி எங்கெங்கே மூவ் ஆகுது. மாத பலன் பேசும்போது என்னென்னா முதன்மை கிரகம் யார்? இந்த 3 கிரகங்களும் ஒரு கட்டம் முன்ன பின்ன தான் இருக்கும். யாரோட ராசியில் பார்த்தாலும் சரி. இதை வச்சு தான் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் வந்து சூரியனுக்கு முன்னால் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, சூரியனுக்கு பின்னால் சுக்கிரன் ஒரு ராசியில் பின்னால் இருந்தாருன்னா மழை குறைஞ்சிடும். சுக்கிரன் முன்னால் வர தான் அந்த ஐப்பசி மார்கழி கார்த்திகை மார்கழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். அப்போ மாத பலன்கள் பேசும்போது இந்த 3 பிளானட் தான் நம்ம எடுக்கும். அடுத்த கன்னி காதல் ராசி எப்படி இருக்குது இந்த மாதம்? கன்னி காதல் ராசி இல்லை, மிதுனம் தான் காதல் ராசி. சரி. நேராக தன் வீட்டுக்கு 8வது வீட்டுக்குரியவர். 8னா வம்பு வழக்கு அவமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். நேராக ராசிக்குள்ளேயே வந்துடுறார். வெளியேற வம்புல இங்கே தேடி இங்கேயே வரும். அப்போ உஷாராக இருக்க வேண்டிய ராசி யாருன்னா, ஆனால் 3-8ங்கிற கான்செப்ட் வரதுனால என்னென்னா கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். வம்பு வழக்குகள் தேடி வரும். எப்பவுமே ஜெனரலாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு. தேங்காவை அடித்தா லேசில் விட்டு கொடுக்காது. ஆனால் தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். தன்னை விட்டு கொடுக்காத தேங்காய், தன்னை விட்டு கொடுத்த தக்காளி எளிதில் கெட்டு போக மாட்டார்கள்னா, விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு ராஜயோகங்கள் விஷயங்கள். வருட பலன்களே பார்த்தோம். சிம்ம ராசி வந்து ரொம்ப அடி வாங்கிருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த 2 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதமாவது கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வருவாங்களா? சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் சோமசுந்தரம் அவர்கள். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவர்களுக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாத சிறப்புகளையும் தை மாத பலன்கள் பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். தை மாத பலனில் முதல் ராசி மேஷத்துக்கு எப்படி இருக்குது சார்? மேசராசி ஆட்களோட இயல்புன்னு பார்த்தீங்கன்னா, மேசத்து அதிபதி செவ்வாய். அப்போ இவங்களுக்கு என்னென்னா 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ஆயிடுவார், 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் ஆயிடுவார். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு தாய் தந்தையோடைய அரவணைப்பு பாசம் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அவங்க 2 வருமுடியும் சொத்து பத்துகள் கிடைக்கிறது இது எல்லாமே அதிகமாக இருக்கும். மேசம்ங்கிறது செவ்வாயோட வீடு. கோபம் பயங்கரமாக இருக்கும். தலைவலி கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது, தனக்குத்தானே எதிரி. இவங்க முடிவுகள் இவங்களே தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா 1வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் உடைய ஒரு செவ்வாய்ங்கிறதுனால 8வது வம்பு வழக்கில் இவங்களே வான்னு கூப்பிட்டுட்டு வருவாங்க. அப்போ இவங்களுக்கு யாரும் செய்வேன்னு வெளியே இருந்து செய்ய வேண்டாம், சொந்த காசில் சூன்யம் வைத்துக் கொள்வார்கள். அது அந்த மாதிரி மேச கேரக்டர். அப்போ கோபமாக அதிகமாக இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்கள். அவங்களோட இயல்பு என்ன வரும்னா, எந்த அளவு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அண்டை அயலாரோடு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தால் கூட இந்த குப்பையை தள்ளுறதுல பிரச்சனை வரும். கிராமங்களில் இருந்தீங்கன்னா வயல் வரப்பு தகராறு கண்டிப்பாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே இந்த வயல் வரப்பு தகராறுகள் நிறையவே வரும். இது அவங்களோட ஜென்ரல். அதிபதின்னு பார்த்திங்கன்னா முருகன். அப்போ அந்தந்த இதுக்குண்டான அதிபதியை வழிபட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும். அது ஆண்ராசிங்கனால முருகன் வழிபாடு சிறப்பானது. இந்த தை மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசிக்கு 5 சூரியன் 10ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக சூரியன் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பரல்கள்னு ஒன்று கொடுப்பாங்க. பரல்கள்னால் அதோட என்ன சொல்கிறது, அதோட கதிர்வீச்சு எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மாதந்தோறும் இருக்கும். அப்போ சூரியன் கதிர்கள் எங்கே கொடுக்காருன்னா 10ஆம் ராசிக்கு கொடுப்பார், 10ஆம் இடத்துக்கு கொடுப்பார். அப்போ மேசத்துக்கு 10ஆம் இடத்துல தான் அவரோட கதிர்வீச்சு பலமாகவே இருக்கும். அப்போ மேசத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போய் எடுத்திங்கன்னா அந்த இடம் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மேசத்துக்கு இப்போ 5 10லே வந்து உட்காந்துறார். 5 சூரியன் 10ல் வந்துருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. அது 10ஆம் இடம்கூடிய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுது. அப்போ குழந்தைகள் பேரில் யாராவது தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல வருமானங்கள் உண்டா, தொழில் விருத்தி உண்டானா குழந்தை ராசிக்கு நல்லபடியாகவே நடக்கும். இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன, சொந்த ஊரில் ஒரு கர்ம காரியத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது ஒரு டெத்து சம்மந்தமான விஷயத்துக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய விஷயங்கள் தை மாதம் அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா 5-10ன்னு காம்பினேஷன் வர்றதுனால அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்.
மற்றபடி 2ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரனும் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ தொழில் மூலம் வருமானம் உண்டு. ராசி அதிபதியான செவ்வாயும் தை மாதம் பிறந்த ஒரு 2-3 நாளில் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் வேகம், லாபம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் அது ஒன்று தான். அதனால் மேசராசிக்காரர்களுக்கும் நல்லாவே இருக்கும். அடுத்த ரிஷப ராசிக்கு வருமானம்லாம் எப்படி இருக்குது, தொழிலெலாம் எப்படி இருக்குது சார்? ரிஷப ராசி அப்படின்னு எடுத்திங்கனாலே ராசியே என்னென்னா சுக்கிரன். அப்போ இவங்களோட சிந்தனை எப்போவுமே பணம், காசு, துட்டு, மணி, இதுதான் இவங்களோட அல்டிமேட். அதுக்கு கொடுத்துருக்க சிம்பிள்னு பார்த்திங்கன்னா மாடு. அப்போ உழைப்புக்கு 5ஆவதுவர்கள். தை மாதத்தில் ஏற்கனவே மாடை தான் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன ஆகிடுது, தை மாதம் ஒரு நல்ல மாதம் ஆகிடும். அதிபதி அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குடைய ஹவுஸ் ஓனர் அப்படின்னு எடுத்திங்கன்னா சுக்கிரன். அப்போ பெண் தெய்வ வழிபாடு, அம்மன்கள் வழிபாடு, இதெல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே நல்லது செய்யக்கூடியது. தை மாதத்தில் என்னென்னா, தையில் இன்னொரு 3 மாதத்துமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்போ வருமானத்துக்கு குறைவு உண்டானா கிடையாது. குடும்பம் ஸ்மூத்தாக இருக்குமான்னா நல்லாயிருக்கும். இது ஜென்ரல் வருட பலனை வச்சு எடுக்கிறது, குரு நல்லா இருக்கிறதுனால. பட் அவருக்கு 4ஆம் இடத்துக்குரிய சூரியன், நம்ம மாத பலன் தானே பேசுகிறோம், 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரார். 4 கூடியவர் 9, 4 சுகம், 9 தந்தை பாக்கியஸ்தானம். அப்போ தந்தையிலோட உடல்நலம் பாதிப்புகள்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஸ்மூத்தாகும். வைத்தியத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க வச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அந்த வீட்டு அதிபதி தை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாலே மகர ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ சுக்கிரன்கிறது மருந்து இதையும் குடிக்கக்கூடியது. அவர் ஆல்ரெடி உள்ளே வந்துடுறாரு. அப்போ தந்தையோட உடல்நலன்கள் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். 2வது தந்தை மூலம் ஏதாவது இடம் வாங்கக்கூடியது, பாகப்பிரிவுகள் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்களும் அவர்களுக்கு நல்லாவே நடக்கும். தொழில் ரீதியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுமா சார்? முயற்சி நல்லாவே இருக்கும். ரிஷபத்துக்கு அதுவும் நடக்கும். மிதுனத்துக்கு எப்படி இருக்குது சார்? மிதுனத்துக்கு குடும்பஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது? மிதுன ராசி அவங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜோடியாக சுற்றுறது, காதல் ராசின்னு பேர். நிறைய லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த ட்ரிப் கல்யாணம் ஆகும். ஏன்னா குரு அங்கேயே இருக்கார். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மேக்குள்ளே கல்யாண விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். 3 கூடிய சூரியன் அப்படின்னு ஆயிடுவார் மிதுனத்துக்கு. 3 கூடிய சூரியன் நேராக அவங்களுக்கு 8ல் மாறிடுறார். 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பார்ஷியல் மறைவிடம், 8ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல ஃபுல் மறைவிடம். அப்போ மிதுன ராசிக்கு என்ன ஆகிடுது, கெட்டு போகிறவன் இல்லை மறைஞ்ச ஆள் இன்னொரு இடம் மறைவான இடத்துக்கு போகிறாருன்னா அந்த சூரியன் மூலம் நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்னா ராஜயோகமாக நடக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய விஷயங்கள், தாமதமாகிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம், பட்டா அப்ளை பண்ணியிருப்பான், டக்குன்னு பட்டா கிடைக்கும். லோன் கேட்டிருப்பாங்க, லோன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்துட்ருக்கோங்க, இதெல்லாம் மிதுன ராசிக்கு கிடைக்கும். ஆனால் 3-8ங்கிற கான்செப்ட் வரதுனால என்னென்னா கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். வம்பு வழக்குகள் தேடி வரும். எல்லாத்திட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மென்டாலிட்டி மிதுன ராசிக்காரர்கள் மெயின்டைன் பண்ணணும். எப்பவுமே ஜெனரலாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு அது ஏன்னு சொன்னாங்க. விட்டு கொடுத்தா பிரச்சனை வராதுன்னு. அது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி 2 இருக்குது. தேங்காவை அடித்தா லேசில் விட்டு கொடுக்காது. தக்காளி உடனே விட்டு கொடுத்து தன்னை இழந்து விட்டு கொடுக்கும். ஆனால் தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். தன்னை விட்டு கொடுக்காத தேங்காய் சீக்கிரம் கெட்டு போயிடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி லேசில் கெட்டு போகாது. அப்போ விட்டு கொடுத்தவர்கள் லேசாக எளிதில் கெட்டு போக மாட்டார்கள்னா இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பேச்சை குறைச்சி விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு ராஜயோகங்கள் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தோட இந்த வாக்குவாதங்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? வாக்குஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துக்கு அடுத்தால குரு வரப்போகிறார். அவரோட பார்வை அங்கே தான் இருக்குது. அதனால் எந்த சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த விட்டு கொடுத்து இந்த மாதம் போனால் அடுத்த மாதத்துலேருந்து எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாகவே இருக்கும். ஒன்றும் ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு சண்டை இல்லாமல் மூவ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும். அந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது? கடகராசி தாயன்பு மிக்கவர்கள். முதல்ல அப்போதே பேசின மாதிரி தான். தாயன்பு மிக்கவர்கள், குடும்ப பாசம் அதிகமானவர்கள், என் குடும்பம் எனக்கு அப்புறம் தான் மித்தம் அப்படிங்கிற ஒரு சுயநல குணம் உள்ளே இருக்கும். அதை வெளியே காமிச்சிக்கிட மாட்டாங்க. ஆனால் பெருசாக பேசும்போது சொல்லிக்கிடுவாங்க, எனக்கு மித்தது தான் முக்கியம், ஃபேமிலி அப்புறம் தான்பாங்க. ஆனால் ஃபேமிலி தான் மெயினாக இருக்கும். அப்போ அடுத்த கடகராசிக்குன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஆயிடுவார் சூரியன். 2ஆம் வீட்டு அதிபதி எங்கே வந்துடுறாரு, நேராக 7ல் வந்துடுறாரு. 2ஆம் இடம் வருமானம், 7ஆம் இடம் மனைவி, கணவன், நண்பர்கள், சமுதாயம். அப்போ வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் நேராக 7ல் இருந்தார்னா கடகராசிக்கு என்ன ஒரே கொண்டாட்டம் தான். அப்போ வருமானம் தாராளமாக யார் மூலம் கிடைக்கும்? வேலை, கணவன் மூலமோ மனைவி, அதாவது ஆப்பனண்ட் இது அப்படியே எடுத்துக்கோங்க. பெண்ணுன்னா கணவன் எடுத்துக்கோங்க, ஆண்னா மனைவி எடுத்துக்கோங்க. அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறது ஏதாவது எதிர்பாலர் மூலம்
நல்ல லாபங்களை சந்திப்பார்கள். பண வரவை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நேராக 11 கூடிய சுக்கிரன் 7ல் வந்துடுறாரு. அப்போ காசு பணத்துக்கு குறைவே கிடையாது. தனக்காரகன் அங்கே இருக்கார், சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். அதனால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃப் கடகராசிக்காரர்களுக்கு தை மாதம் கண்டிப்பாக உண்டு. சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ரொம்ப வருட பலன்களே பார்த்தோம். சிம்ம ராசி வந்து ரொம்ப அடி வாங்கிருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த 2 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதமாவது கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வருவாங்களா? அதாவது அது கஷ்டப்படுறாங்கன்னு என்னென்னா அது சுயஜாதகம். சுயஜாதகம் எப்படி இருக்குன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, சனி வந்து 8ல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க, அஷ்டம சனி அப்படிம்பாங்க. சிம்மராசிக்கு மீனத்தில் சனி ஓடிட்டு இருக்கிறதுனால அஷ்டம சனிம்பாங்க. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்கிறவங்க கண்ட சனி அப்படிம்பாங்க, திருக்கணிதத்தில் சொல்கிறவங்க அஷ்டம சனிம்பாங்க. அப்போ கண்டச்சனியும் அஷ்டம சனி ஏதோ ஒரு சனி அங்கே பண்ணும்போது சிம்மராசிக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தான் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள திசாபுத்தி பலமாக இருந்தால் இந்த சனிலாம் பாசிங் க்ளவுட்ஸ் பாஸ் ஆகி போயிடும், தொந்தரவு இருக்காது. சுயஜாதகம் வீக்காக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அடிபடுறவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு 2 வருஷமாக கஷ்டத்திலே இருக்கேன், முடிவே இல்லை, காலம் ஃபுல்லாக கஷ்டத்தில் இருக்கேன்னு சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக சொல்லக்கூடியது. சிம்மராசிக்கு என்ன ஆகிடுது, 1 கூடிய லக்னம் அந்த ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் வேலை வாய்ப்பு, கடன், நோய் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு உடனடியாக அரசாங்க உத்தியோகங்கள் விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம். இதே இதில் கொஞ்சம் நெகட்டிவ் பலன் எடுத்திங்கன்னா ருணோ ரோக சத்துரு அப்படின்னு எடுப்போம், நோய் எதிரி கடன். இதுவும் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு மாதம். ஆனால் சூரியனோட கதிர்கள் நேராக 6ஆம் இடத்துக்கு உண்டு. 3, 6ஆம் இடத்துக்கு சூரியனோட கதிர்கள், ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியனோட கதிர் விழும்போது இந்த நோய் எதிரிங்கிற விஷயங்கள்லாம் மட்டுப்படும். அரசாங்கத்து மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள், வேலை வாய்ப்புகள், 6ஆம் இடம் உத்தியோகம்னு வந்துடுறதுனால வேலைவாய்ப்பு, உத்தியோகம் இந்த விஷயங்கள் எல்லாமே அருமையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு செட் ஆகும். அப்போ மேஷத்துக்கு அடுத்தால நல்ல பலன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கடகம், அடுத்தால சிம்ம ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு பெரிய ரிலீஃப். அடுத்த கன்னி காதல் ராசி எப்படி இருக்குது இந்த மாதம்? கன்னி காதல் ராசி இல்லை, மிதுனம் தான் காதல் ராசி. சரி. கன்னி ராசி அப்படிங்கிறது காலபுருஷன் மேஷராசிலேருந்து எடுத்திங்கன்னா 6வது ராசி. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது எப்போவுமே வேலையை குறிக்கும், கடன் நோயை குறிக்கும்னால கன்னிராசிக்காரங்கள் வேலை ஒர்க்காலிக் பீப்புள்னால் யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரர்கள். வேலை வேலை வேலை, வேலைக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயங்கள். வேலைன்னு வந்தால் வேலைக்காரன். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க, பாண்டிங்காக இருப்பாங்க, அதை விட்டு விலகவே மாட்டாங்க. அவங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் இந்த மாதம் என்னென்னா தை மாதத்தில் நேராகவே உள்ளே வந்துடுறாரு. அப்போ 5ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. அப்போ குழந்தைகள் மூலம் வருமானம் உண்டு. ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் இதெல்லாம். குழந்தைகள் மூலம் வருமானம்னா ஒரு 40-50 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களுக்கு தான் குழந்தைகள் ஏர்னிங் கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ குழந்தைகளால் வருமானம் உண்டானா கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் வருமானங்கள் உண்டு. 2 கூடையவன் ராசிகள் வந்துடுது. 12 கூடையவனும் 5க்கு வராரு. அப்போ குழந்தை அதுக்கு உள்ள மத்தியம வயசுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு என்ன, குழந்தைகளால் வைத்திய செலவுகள். 12ங்கிறது வைத்தியம் இருக்கும். அப்போ இந்த வைத்திய செலவு வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு செலவழிச்சிடணும். அப்போ ஏதோ 4 நாள் லீவ் வருதா, அடுத்தால ரிபப்ளிக் டே லீவ் வருதா, அதுக்கப்புறம் மந்த் எண்டு லீவ் ஏதாவது இருக்குது, லீவு சேர்ந்த மாதிரி வருதா, அந்த பணத்தை விரயமாக்குது. அப்போ குழந்தைகள் மூலம் ஒரு சுப செலவாக விரயமாக்கிக்கிட்டால் வைத்திய செலவுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் குறையும். அதாவது செலவழிக்கணுங்கிறது விதி, அதை சுப விரயமாக ஆக்கிக்கணும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் குழந்தைகள் மூலம் வருமானமும் உண்டு, குழந்தைகள் மூலம் செலவுகளும் உண்டு. இது நல்ல ஒரு ஆவரேஜான ராசின்னு பார்த்தா தை மாதத்துக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஆவரேஜான மந்த். வரவும் சரியாக இருக்கும், செலவும் சரியாக இருக்கும். இல்லைன்னா வைத்தியத்தில் செலவழிக்க நம்ம அதை சுப விரயமாக செலவழிச்சிக்கிட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். துலாம் ராசி சார் எப்போவுமே லாப நஷ்ட கணக்கு பார்த்து பண்ணக்கூடியவங்க, தராசு ப்ளஸ்ஸா மைனஸா, இது இறங்குனா லாபம் உண்டா, இவங்ககிட்ட பேசினா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமான்னு எல்லாமே ஒரு கணக்கு பண்ணி பண்ணக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர்கள். ராசியிலே சுக்கிரன் ராசி அதிபதி தன்னை அழகுபடுத்துவதில் கொஞ்சம் விருப்பம் அதிகமான ஆட்கள் யாருன்னா துலாம் ராசிக்காரர்கள். தன்னை அழகுபடுத்திக்கிறதில் கொஞ்சம் அதிகம் விருப்பமாக இருப்பாங்க. பணம்ங்கிறது கூட செகண்டரியாக இருக்கும், அழகுபடுத்துறதில் அவங்க ரொம்ப விஷயம். ஏன்னா 7ஆம் ராசியாக வந்ததுனால என்னென்னா ஒரு ஆண் அட்ராக்ஷன், பெண்ணுன்னா ஆண் அட்ராக்ஷன் பண்ணணும். அந்த ஆப்போசிட் அட்ராக்ஷனுக்காக இவங்க தன்னை அழகுபடுத்திக்கிறதில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய ராசிக்காரர்கள். இந்த ராசிக்கு இப்போ என்ன நடந்துருதுன்னு பார்த்திங்கன்னா ராசியாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இந்த மாதம் நோய் நொடி பிரச்சனைகள், உடல்நலம் பாதிப்புகள்லாம் உண்டுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. 2ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு.
காசை கொடுக்கக்கூடிய தனவரவை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ காசு வரவும் சுகமாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. கேஷுவலாகவே எதை தொட்டாலும் இவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன இருக்குது இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு? லாபத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வராரு, காசை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு வராரு, ராசியாதிபதி 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ சுகம் 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 சுகமே அனைத்தும் கிடைக்கக்கூடிய ராசி, சுகமே ஜெயம். சுகமே ஜெயம். சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். விருச்சகம். விருச்சிக ராசி பொதுவாக பேச்சில் கொஞ்சம் வெட்டுன்னு பேசக்கூடியவங்க. தப்போ ரைட்டோ, ஆனால் தன்னோட கருத்தை எந்த இடம்னு பார்க்காமல் மூஞ்சிக்கு நேராக முகஸ்துதி இல்லாமல் பேசக்கூடியவர்கள் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியோடைய அதிபதி செவ்வாய். அதனால் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் இதாக இருக்காது, சாஃப்டாக இருக்காது. தேள் கொட்டுற மாதிரி பட்டுனே கொட்டக்கூடிய ஆட்கள். பின் விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சந்திரன் நீசமான ராசி. அப்போ மன ஓட்டம் சிந்தனை அப்படிங்கிறது கட்டுப்படும். உணர்ச்சிகளை அதிகமாக காட்டக்கூடியவர்கள் விருச்சிகக்காரர்கள். இங்கே தோணுச்சு இங்கே சொல்லிட்டேன், இங்கே தோணுச்சு இங்கே சொன்னேங்கிற மாதிரி தான் பட்டுன்னு தோணுனதை பேசக்கூடிய ஆட்கள். அந்த ராசிக்குரிய ராசியாதிபதி 12 கூடிய விரையாதிபதி கர்மாதிபதி எல்லாமே 3ஆம் இடத்துல வந்திருக்காங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் நல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா சூரியனோட பரல்கள் அந்த ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக கிடைப்பதால் முயற்சி செய்கிற அனைத்து விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி அங்கே வந்துட்டார் 3ஆம் இடத்துக்கு. விரயத்தையும் இதையும் கொடுக்குற, அதாவது எப்படின்னா விரயம் கொடுக்கறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துடும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மெடிக்கல் செலவுகள் அப்படின்னு 12 நாளே விரயத்தை கொடுக்கும். அதை வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே இவங்களை என்ன விரையாதிபதி எப்போல்லாம் காண்டாக்ட் ஆகிறாரோ நீங்கள் அதை வைத்தியத்துக்கு செலவழிக்காமல் ஜாலிக்கு செலவழிச்சிடணும். சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சீட்டு போட்டு நகை சீட்டு ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு ஃபைனான்ஸ் சீட்டு போடுறது, இந்த மாதிரி ஒரு சுப விரயத்தை பண்ணிக்கிட்டால் இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆனால் முயற்சி பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்கும். தனுஷு சார், தனுஷுக்கு உடல் ஆரோக்கியம் தொழிலாம் எப்படி சார் இருக்குது? தனுசு ராசிக்கு நேர் 7ல் வருடக்கிரகமாகிய குரு உட்காந்துக்கிட்டே இருக்கார். தன் வீட்டையே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் உடல்நலம் பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள் அனைத்துமே நல்லபடியாக இருக்கும். எப்போ ஏப்ரல் மே வரைக்கும் குரு பார்வையிலேயே ராசி இருக்குது. ராசி அதிபதியும் அவர் தான், தனுசு ராசிக்கு ஓனரும் அவர் தான். அப்போ நேராக அங்கேருந்தே தான் ராசியை பார்க்கும்போது தான் வீட்டை பார்க்குறாலும் எப்பவுமே அந்த வீட்டை பலப்படுத்துவார். அதனால் வருடக்கிரகமாக பார்த்துட்டு இருக்கனால தனுசு ராசிக்கு எந்த குறையும் கிடையாது இந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும். மாத பலன் எடுக்கும்போது என்ன ஆகுது, 9வது வீட்டுக்குடையவர் சூரியன், 9ஆம் இடம் தந்தை. அவர் எங்கே வந்துடுறாரு, 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, மகரத்துக்கு வந்துடுறாரு. அப்போ சூரியன் மகரத்துக்கு 2ஆம் இடம்னா தந்தை மூலம் இவர்களுக்கும் வருமானங்கள் விஷயங்கள் எல்லாம் நல்லாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி ரெண்டுமே 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. போன மாதம் வரைக்கும் எல்லா பிளானட்டும் தனுசு ராசியில் இருந்துச்சு. தை மாதம் எல்லா பிளானட்டும் மூவ் ஆகி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் 4 பிளானட்டு மூவ் ஆகி எங்கே வந்துடுதுன்னா 2ஆம் இடத்துக்கு வந்துடுது. அப்போ 2ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் வரும்போது உறவு முறையில் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சூரியன் அப்பா, செவ்வாய்னா தம்பி மச்சான், சுக்கிரன் மனைவினா எல்லாமே 2ஆம் வருமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கனால எந்த வழியிலாவது இவர்களுக்கு யார் மூலமாவது பண வரவுகள் குறைவே இருக்காது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதை நல்லா பூம் பண்ணி கொடுக்கறதுக்கு குருவும் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கார், ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ இவங்களுக்கு பண வரவு விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம் இதெல்லாம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஒரே கஷ்டம் என்னென்னா 12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றார். அது ஒன்று தான் அங்கே சின்ன மைனஸை தவிர வேறு இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது, திருமண வாய்ப்பெலாம் இருக்கா? மகர ராசி அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் முதலே இயக்க சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் சமாளித்து போகக்கூடியவங்க, லாபத்தையே பெரிதாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நடிப்பு சக்கரவர்த்தி எல்லாமே மகர ராசிக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். இது என்னன்னா நேராக தன் வீட்டுக்கு 8வது வீட்டுக்குடையவர் சூரியன். 8னா வம்பு வழக்கு அவமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். நேராக ராசிக்குள்ளேயே வந்துடுறார். வேலையில் போனவனா வேட்டிக்கு வந்த கதையாக வெளியேற வம்புத்துக்குள்ள இங்கே தேடி இங்கேயே வரும். அப்போ உஷாராக இருக்க வேண்டிய ராசி யாருன்னா மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் மிகவும் உஷாராகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அதில் குரு பார்வையும் இல்லாத ராசியாயிரும். குரு வேறு 8ஆம் பார்வைக்கு போயிடும். மகரத்துலேருந்து 6ஆம் பார்வையில் குரு இருக்கார். குருவோட 8ஆம் பார்வையில் தான் நிற்கும். பலம் கிடையாது. 11 கூடிய லாபாதிபதியில் இதில் வந்திருக்கார இருந்தாலும் அடுத்தால
பாக்கியாதிபதி வந்திருந்தாலும் எது வந்திருந்தாலும் 8ஆம் வீட்டு அதிபதி பலமாக உள்ளே வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்போ கொஞ்சம் ரொம்ப பேச்சை குறைக்க வேண்டியவர்கள், மிகவும் மார்க் கொடுத்தா மிகவும் கவனமாக மார்க் கொடுத்தா ரொம்ப மைனஸ் மார்க்கில் கொடுக்கக்கூடிய ஆள் மகர ராசிக்காரர்கள் தான். இந்த மாதம் தை மாதம் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆட்கள் மகர ராசிக்காரர்கள். தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியது வரும். என்ன இந்த மாதத்தில் எல்லா ராசிக்கும் நல்லதாகவே வந்துட்டுருக்கேன்னு நினச்சேன். ஒரு ராசி வாங்கிடும் எப்படியும். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு எப்படி இருக்குது? கும்பத்துக்கு கும்பராசி எப்போவுமே ரகசியங்கள் நிறைய உடைய ராசி. கும்பராசியோ கும்பலக்கணமோ இருக்கவங்ககிட்ட எல்லா ரகசியங்கள் நிறையா இருக்கும். சொந்த ரகசியம் இருக்கும், பிறர் ரகசியங்களும் நிறையா உடையது. அதுக்குரிய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா அது விநாயகரும் அகத்தியர், சித்தர் வழியில் எடுத்திங்கன்னா அகத்தியரும் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வங்கள். கும்பராசிக்கு நேராக 7ஆம் வீட்டுக்குரிய சூரியன் கும்பத்துக்கு 12வது வீட்டுக்கு உள்ளே வந்து என்ட்ராகிறாரு. அதிலிருந்து 11வது வீட்டுக்குரிய சுக்கிரன், 11ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய், 10ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன், 9ஆம் வீட்டுக்குரிய புதன், எல்லா கிரகமும் கும்பத்துக்கு 12வது வீட்டில் வந்து பாரமாக வந்து உட்காருது எல்லாமே. அப்போ கும்பராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வரவை விட செலவு அதிகம். 12ஆம் வீட்டில் நிறைய பிளானட் வந்து உட்காருது. அப்போ உறவு முறையில் இந்த கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்ட வேண்டியதான். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, புதன்னா மாமா தங்கை, சுக்கிரன்னா மனைவி, அண்ணி மதினின்னு சொல்லக்கூடியது. இந்த உறவு முறையெல்லாம் அப்படி எடுத்திங்கன்னா இது எல்லாமே 12ஆம் வீட்டில் வந்து உட்காருது கும்பத்துக்கு. மொத்தமாக வந்து உட்காராங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு. அப்போ செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் கும்பராசி. அது நேராக 7 கூடியவனே வந்து உட்காரும்போது மனைவி வழியில் கண்டிப்பாக ஒரு பெரிய செலவுங்கிறது இந்த மாதம் உண்டு. எப்பவுமே வைத்திய செலவு வராமல் சுப செலவாக மாற்றிக்கிட வேண்டியது பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அட்வைஸு. கும்பராசியும் இந்த மாதம் தை மாதம் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத செலவுகளை குறைத்து இருக்க வேண்டிய ராசி. இறுதியாக வந்துட்டோம். மீனவ ராசிக்கு எப்படி இருக்குது? நல்லதாக சொல்லி முடிச்சிருங்க. மீனராசி பார்த்திங்கன்னா எப்பவுமே மீனோட வேலை தான் அவங்க பண்ணுவாங்க. ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு பக்கம் போகிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் போவாங்க. ஏன்னா மீன் தலை ஒரு பக்கம் ஆட்டும், வால் ஒரு பக்கம் ஆட்டும். அதனால் ஒன்றை சொல்லி ஒன்றை செய்வார்கள். ராசி மண்டலத்தில் 12வது ராசி. அப்போ பயணம் செய்வதில் மிகவும் விருப்பமானவர்கள். இதெல்லாம் பொதுவானது. மீன் சமுதாய ஆட்களை ஒரு தண்ணியை சுத்தம் பண்ணுற மாதிரி இவர்கள் அடுத்தவங்கிட்ட உள்ள தப்பு தவறுகளை கண்டுபிடிப்பதில் சிபிஐ சிஐடியோட பெரிய கில்லாடியான ஆட்கள் மீனராசிக்காரர்கள். இவங்க ராசிக்கு என்னென்னா சூரியன் வந்து 11வது வீட்டுக்கு வரார். 11வது வீட்டுக்கு வர்றது ரொம்ப சிறப்பான மீனராசிக்காரர்கள். லாபஸ்தானத்துக்கு சூரியன் வரார். சூரியனோட கதிரே 3, 6, 10, 11 அவரோட கதிரை கொடுக்கறதுனால லாபஸ்தானத்துக்கு சூரியனோட கதிரை கொடுக்காரு. அந்த லாபஸ்தானத்தில் அத்தனை பிளானட்டும் வந்து தை மாதம் வந்து உட்காந்துருது. செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 பிளானட்டும் அங்கே வந்துடுது. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பை வந்து இந்த மாதம் மிகவும் பிரமாதமான செழிப்பான நிலைகளை எல்லாம் அடையக்கூடியது மீனராசி. 12 ராசியில் 2 ராசி மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று மகரம், இன்னொன்று கும்பம். இது எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பல்வேறு தகவல்களை, பல்வேறு முக்கிய விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.